ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சந்தியா அம்மா 2 பேரும் சவுத் போக் சாலையில் இருந்திருக்காங்க ஒரு மாடி வீட்டில். அதன் பிற்பாடு டி நகரில் சிவஞானம் சாலையில் அங்கே இருந்திருக்காங்க. அதன் பிற்பாடு தான் சென்னையில் போயஸ் கார்டன் வந்திருக்காங்க. அம்மா அவங்க தலைவரை முதலாக பாக்தா திருடன் படத்தில் பார்க்குறாங்க. அம்மாவுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. ஆனால் அவங்களுக்கு தெரியாது 1001 படத்தில் தலைவர் தான் நடிக்க போறேன்னு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. முத்தையா பொன்னையா 2 கதாபாத்திரம். அதில் தலைவர் மாதிரியே இன்னொரு டூப் வேஷம் போடுறது யாருன்னா மரியாதைக்குரிய KP ராமகிருஷ்ண சார். அந்த படத்தில் அம்மா கிட்ட பேசும்போது அம்மா அவங்க எப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்டலாம் பேசும்போது ஒரு அண்ணன் தங்கை மாதிரி தான் பேசுவாங்களாம். அவர் சொல்கிறாரு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமா வரத்துக்கு முன்னாடியே தன்னுடைய நாட்டிய கலை நிகழ்ச்சி நடத்தி மூலம் நிறைய பேருக்கு, அதாவது சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அதன் பிற்பாடு அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்க்குறாங்க. அதாவது காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. அந்த பட்டிக்காட்டு போனதுக்கு அப்புறம் தலைவரை பார்க்குறாங்க. மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அண்ணாயிசம் இந்த புக்கை படிக்க சொல்கிறாரு அம்மா கிட்ட. இதை படிச்சுட்டு நீங்கள் கட்சியில் சேருங்க. அம்மா படிக்கிறாங்க. மறுநாள் திருப்பி தலைவர் பார்க்க போகிறாங்க. அப்பொழுது தலைவர் என்ன பண்ணுறாரு, ₹1 கொடுத்து, அதாவது ₹1 கட்டுங்க சொல்லிட்டு அந்த ADMK ஃபார்மை கொடுக்குறாரு. அம்மா அவங்க அதை பூர்த்தி பண்ணி அதிமுக சேர்றாங்க.